காலேஜ்ல மொக்க பையனா இந்த இவனுக்கு ஒரு சூப்பரான பவர் கிடைக்குது. அது என்னன்னா இவன் கையில இருந்து சாப்பாட்டுக்கு தேவையான எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை அப்படியே வர வைக்க முடியும். இந்த பவரை இவன் பாத்ரூம்ல தான் கண்டுபிடிக்கிறான். அப்ப பிரெட்டா வந்து கொட்டுது. இந்த பவரை பத்தி அம்மா கிட்ட போய் சொன்னா இது நம்ம பரம்பரை பவர், இப்பதான் உனக்கே தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இவங்க வந்துட்டு நட்ஸ் மாதிரி சின்னதா ஆரம்பிச்சு வாட்டர்மெலன் மாதிரி பெருசா எப்படி எல்லாம் கொண்டு வரதுன்னு சொல்லி தராங்க. இதை வச்சு ஸ்கூலுக்கே பிரசிடென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். பிரசிடென்ட்னா வந்து ஸ்கூலுக்கே லீடர் மாதிரி இவன் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். இதுக்கு ஆசைப்பட்டு மேடையில போய் நின்று பேசும்போது மேடையில ஏறி போய் நின்று பேசும்போது இவன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு காய்கறியா தூக்கி அடிக்கும் போது தலைக்கு தில்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் முன்னாடி இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஏத்தி விட்டு ஹீரோ ஆக்கிடுறாங்க. இதுல இருந்து இவனுக்கு ஸ்கூல்ல இருக்க கேர்ள் ஃபேன்ஸ் பயங்கர அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து கூடவே இருந்த கேரிங்கான ஒரு பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறான். கடைசியில இவன் நினைச்ச மாதிரி பிரசிடென்ட்டா ஆயிடுறான். ஆனா கேஃபிடேரியால ஃபுட் ஃபைட்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு கடைசியில இவனை மாட்டி விட்டுறாங்க. இப்ப இதனால பதவியை புடிங்கிடுறாங்க. மறுபடியும் டம்மி ஆனதும் இவன் காமிச்ச அந்த ஹீரோயிசம்லாம் மொத்தமே போயிடுது. ஃபர்ஸ்ட் இவனை கேரிங்கா பார்த்த அந்த பொண்ணுகிட்டே போயிட்டு நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸும் பண்றான். கேர்ள் ஃப்ரெண்டாவும் ஏத்துக்கிறான்.